ஸ்ரீமாத்ரே நமஹ. இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நவக்கிரகங்களை தொட்டு வழிபடலாமா அப்படிங்கிற தலைப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே எந்த சுவாமி மூர்த்தங்களையுமே நம்ம தொட்டு வழிபாடு பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த விக்கிரகத்திலிருந்து இறை ஆற்றல் கிரகிச்சிக்கிட்டே இருக்கும். அதை நம்ம தொடணும் அப்படின்னா அதுக்கான நியம நிஷ்டைகளை கடைப்பிடிச்சு தான் தொட்டு நம்ம பூஜை பண்ணலாமே ஒழிய, சாமானியமாக இருக்க நாம் அதை தொட்டு நம்ம அசுத்தப்படுத்தக்கூடாது. அதுக்காக தான் ஒவ்வொரு கோவில்கள்லையும் அர்ச்சகரை நியமிச்சிருக்காங்க. அவங்க மூலமாக தான் எதுவுமே செய்யணும். பொதுவாக நவக்கிரகத்தில் ரொம்ப முக்கியமானவர் சனீஸ்வரன். அந்த சனீஸ்வரனை தொட்டு நிறைய பேர் வழிபடுறாங்க. நாங்கள் எங்கள் ஊர் சிவாலயத்தில் நான் பார்த்துருக்கேன். அது செய்யக்கூடாது, தப்பு. ஏன்னா சனிப்படுத்தும் பாடு பெரிய பாடு. எவ்வளவோ பேர் தேவாதி தேவர்களும் அதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவரோட பார்வை கூட நம்ம மேலே படக்கூடாது. அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட சனீஸ்வர பகவானை நம்ம தொட்டு வழிபடலாமா, அதை சத்த நம்ம யோசிக்கணும். ஏன்னா அவருக்கு வக்ர திருஷ்டின்னு அவரோட பார்வைக்கே ஒரு தனி சக்தி உண்டு. அவர் கர்ம பலனை அளிக்கக்கூடியவர். நம்ம பண்ணுற தவறுக்கு தண்டனை கொடுப்பாரு, நல்ல பலனுக்கு அதுக்கேற்ற பலனை கொடுப்பாரு. அப்படிப்பட்ட பகவானை நம்ம தொட்டு வழிபடுறது உத்தமம் இல்லை. அர்ச்சகர்கிட்ட கொடுத்து எதுவாக இருந்தாலும் சுவாமிக்கு சாத்துங்க. சுவாமி அதை ஏற்றுப்பார். அதனால் நம்ம கைகளால் நவக்கிரகத்தில் முக்கியமாக சனீஸ்வரனை தொட்டு எதுவும் பண்ணக்கூடாது. அது உத்தமம் இல்லை. அதனால் எதாக இருந்தாலும் அர்ச்சகர் மூலமாக செய்யுங்க. சுவாமி அனுகிரகம் பண்ணுவார். ஸ்ரீமாத்ரே நமஹ. நன்றி.